வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த செஷன்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா லினக்ஸில் வந்து ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் சர்வரில் எப்படி ஃபைல் சிஸ்டம்லாம் வந்து எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதை எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ஃபைல் பெர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸ்னா அதோட ஆப்ஷன்ஸ் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபைல் சிஸ்டம் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, சரிங்களா? இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் அந்த ஃபைல்ஸ்ல வந்து எப்படி பெர்மிஷன் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறது, என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணினா எல்எஸ் வித் லிஸ்டிங் பெர்மிஷன்ஸ் வித் எல்எஸ் அண்ட் ஸ்டேட், ST8 ஒரு கமாண்ட் இருக்கு, ஸ்டேட் கமாண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் யூமாஸ்க் அண்ட் டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறது, அப்புறம் எப்படி பெர்மிஷன் வந்து செட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபைல் ஓனர்ஷிப்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைல் சிஸ்டம்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைல் பெர்மிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த செஷனில். ஓகே, இதுக்கு வந்து ஒரு சர்வர் ஒன்று நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த சர்வரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். எல்எஸ்னா லிஸ்ட் த ஃபைல்ஸ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் சிஸ்டம் இருக்குது, இப்போ லினக்ஸ் வந்து என்ன ஃபைல் சிஸ்டமில் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் டைப்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பார்க்கணும்னா இப்போ டிஎஃப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. டிஎஃப்னா நம்ம ஹார்ட் டிஸ்கோட வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் வந்து என்னென்ன எவ்வளோ யூஸ் பண்ணி, இப்போ நம்ம விண்டோஸில் பார்ப்போம்ல, மை கம்ப்யூட்டரில் போயிட்டு சிடி டிரைவ் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எத்தனை வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எவ்வளோ ஃப்ரீ இருக்குது, எத்தனை யூசேஜ் இருக்குது, சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வித் ஃபைல் சிஸ்டம் டைப்னா என்னன்னு சொல்லிட்டு அதையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா df-ht. ஹச் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஹியூமன் ரீடபிள்ல வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக ஹச் கமாண்ட் கொடுக்குறோம். டி வந்து எது கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபைல் டைப் என்ன அங்கிறதுக்காக டி கொடுக்குறோம், சரிங்களா? டிஎஃப் கமாண்ட் வந்து டிஸ்க் ஃப்ரீ, அதாவது டிஸ்க் என்னென்ன ஃப்ரீ இருக்கு, அந்த ஃப்ரீ யூசேஜ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் தான் டிஎஃப், சரிங்களா? ஸோ அப்போ df-ht அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள்ல அந்த ஃபைல் டைப்லாம் நம்ம டிஸ்க் ஃப்ரீஸ்லாம் என்ன, ஸ்பேஸ்லாம் என்ன, இதில் ஃப்ரீ இருக்கு, எவ்வளோ யூசேஜ் இருக்குங்க பார்க்குறது தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்புறம் டைப் இருக்கு, அப்புறம் சைஸ் இருக்கு, அப்புறம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு, ஸோ அது எங்கே மவுண்ட் ஆயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே இருக்கா உங்களுக்கு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து டவ் TMPFS வந்து என்ன டைப்பு, ஃபைல் டைப்பு பார்த்தீங்கன்னா சேம் அதே டைப்பில் இருக்குது. எவ்வளோ சைஸ் இருக்குது, 984 MB சைஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. யூஸ்டு வந்து 0ல் இருக்குது. அது எங்கே மவுண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவ்னு ஒரு டைரக்டாக ரூட்டில் டெவ்ங்கிற ஒரு டைரக்டில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TempFS இருக்கு. ஸோ அதோட டைப் என்ன, ஃபைல் டைப்பு அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் என்ன இருக்கு, 995 MB இருக்கு. எம்னா MBன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது 0 யூஸ்டு வந்து 0ல் இருக்கு. அவைலபிலிட்டி வந்து சேம் அதே எவ்வளோ இருக்கோ அதே சைஸ்லேயே அவைலபிலிட்டி இருக்கு. அது எங்கே மவுண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா டெவ் எஸ், அதுக்குள்ள ஒரு சப் டைரக்டரி வந்து SHMங்கிற டைரக்டரியில் வந்து மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் வந்து நமக்கு அவைலபிலிட்டியா வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா XFS ஃபைல் சிஸ்டம், லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் வந்து யூசர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா XFS ஃபைல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, ரூட்டுங்கிறது ஒரு யூசரோடது, ரூட் XFS 37 GB வந்து சைஸ் அதுக்கு இருக்கு. ரூட் டைரக்டரிக்கு வந்து சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலோகேட் ஆயிருக்கு. அதில் யூஸ்டு பார்த்தீங்கன்னா 1.6 Gனா GB. அப்போ அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 36 GB இருக்கு. அதே மாதிரி யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது வந்து 5% இருக்கு. இது எங்கே மவுண்ட் ஆயிருக்கு, ரூட் டைரக்டரியில். ஸோ இது மாதிரி ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஹியூமன் ரீடபிள்ல டிஸ்க் ஃப்ரீ டிஸ்க் வந்து என்ன, நம்ம ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் என்ன இருக்குது, அது எங்கே மவுண்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா டிஎஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். இதில் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறோம். டீக்கு சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதோட ஃபைல் டைப் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டீங்கிற ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மவுண்ட் இருக்குது. இப்போ மவுண்ட்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் சிஸ்டம்லாம் மவுண்ட் ஆகிருக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா?
ஸோ மவுண்ட் கமாண்ட் கொடுத்தா வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டாக என்னென்ன ஃபைல் சிஸ்டம்லாம் மவுண்ட் ஆகிருக்குங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா என்ன கமாண்டு, ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். க்ரப்புங்கிற கமாண்டை தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ மவுண்ட்டு, ஷிஃப்ட்டு, அந்த டெல் கீ பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா? பேக் ஸ்லாஷ் கொடுப்போம். அந்த இதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வரும் உங்களுக்கு. சரிங்களா? க்ரப்பு, ரூட்டு. இப்போ நான் ரூட்டுக்குள்ளே மட்டும் மவுண்ட் பண்ணுறதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கேன். ஸோ XFS ஃபைல் சிஸ்டம் நம்ம இதில் DF கமாண்டில் பார்த்தோம்ல. ஸோ அந்த XFS ஃபைல் சிஸ்டம் தான் இது. ஓகேங்களா? ஒரு ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவ் மேப் CentOS -root. ஸோ இதில் வந்து என்ன டைப்பில் மவுண்ட் ஆகிருக்கு, XFS ஃபைல் சிஸ்டமில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ரீட் அண்ட் ரைட்டு, ரியல் டைம், ஸ்கேலபிள், நிறையா அட்ரிபியூட்ஸ் இது வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்கு. RWனா ரீட் அண்ட் ரைட்டு. சரிங்களா? ஸோ இது நம்ம வந்து டீட்டெயிலாக லேட்டரான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மவுண்ட் பண்ணியிருக்கிறதுல மவுண்ட் பண்ணால் உங்களுக்கு நிறையா வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட் ஃபைல் சிஸ்டம் எதெல்லாம் மவுண்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம அதில் என்ன பண்ணுறோம், ரூட்டை மட்டும் என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த மவுண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, DF போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, டிஸ்க் ஃப்ரீ HT. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, டவ் மேப்பர் CentOS ரூட்டர். ஸோ இதுதான் வந்து இங்கே மவுண்ட் ஆகிருக்கு. இதுதான் இந்த டீட்டெயில். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபைல் சிஸ்டத்தில் எப்படி வந்து நம்ம என்ன ஃபைல் சிஸ்டம் இருக்குது, அதே மாதிரி என்ன டிஸ்க் ஃப்ரீ வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்பேஸு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், DFங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் ஃபைல் சிஸ்டம்லாம் என்ன மவுண்ட் ஆகிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், மவுண்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பர்டிகுலர் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா க்ரப்பு யூஸ் பண்ணி எடுக்கும். சரிங்களா? மவுண்ட்டு, அந்த க்ரப்பு, ரூட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அந்த இதுக்குள்ள மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஓகே. இப்போ ஒரு யூஸரோட ஃபைல்ஸை வந்து எப்படி பெர்மிஷன்லாம் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுனா பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா LSங்கிற கமாண்டு. சரிங்களா? LSனா லிஸ்ட் ஃபைல்ஸு டைரக்டரிஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? LSங்கிற கமாண்ட். LSனா லிஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலோன்னு ஒன்று இருக்குது, htest.txt இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஹலோங்கிறது டைரக்டரி, HTestங்கிறது வந்து .txt ஒரு ஃபைல். சரிங்களா? ஸோ இப்போ LSன்னு போட்டால் எது டைரக்டரி எது ஃபைல்னு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது, இதுக்கு ரீட் பெர்மிஷன் இருக்கா. ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்மிஷன் என்னென்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் ஆனால் தான் நம்மளால் எந்த ஒரு இதுவுமே பெர்மிஷன் வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபைல் பெர்மிஷன் கரண்ட்டாக என்ன இருக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனா LS-LL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பெர்மிஷன்லாம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் லிஸ்ட்ல என்ன வருது, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹலோங்கிறது வந்து டைரக்டரி, அதனால என்ன இருக்கு, டீன்னு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, டீன் இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதுக்கோட பெர்மிஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடு ஸ்பேஸ் ஒரு ஹைஃபன் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் R, அப்புறம் W, அப்புறம் X, RWX, அப்புறம் RX. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒரு நியூமரிக் இருக்கு, அப்புறம் SAdmin இருக்கு, அதே மாதிரி ஒரு நியூமரிக் இருக்கு. ஸோ அப்புறம் டேட்டு, அந்த டைம் இருக்கு, என்ன நேம்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ Dனா எதை மென்ஷன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி, ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட். அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது பார்த்தீங்கன்னா யூசர். ஓகேங்களா? ரெண்டாவது இருக்கிறது வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்ங்கிறது குரூப். மூணாவது வந்து தேர்டா இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ். அப்போ யூசர், குரூப், அதர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எஸ்அட்மின், ஓனர் ஆஃப் த யூசர், ஓனர் ஆஃப் த குரூப், ரெண்டுமே எஸ்அட்மின் தான் இருக்கு. இது ஓனர் ஆஃப் த யூசர், இது வந்து ஓனர் ஆஃப் த குரூப். இந்த யூசருக்கு என்ன குரூப் இருக்கு, எஸ்அட்மின்ங்கிற குரூப் இருக்கு. அதே மாதிரி யூசர், ஓனர் ஆஃப் த யூசர் யாரு, எஸ்அட்மின். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்குது யூசர், செகண்ட்ல இருக்கிறது வந்து குரூப். சரிங்களா? அப்ப யூசர் ஓனர் யாரு, குரூப் ஓனர் யாருங்கிறத டீடைல்ஸ் தான் இதுல இருக்கிறது. சரிங்களா? எஸ்அட்மின்ங்கிறது அடுத்து. அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா டைம், நேம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு htext.txt. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு ஃபைலுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா? ஃபைலுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இதுல இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ரீட் RWR. ஓகேங்களா? அதே மாதிரி ஓனர் ஆஃப் த யூசர் வந்து எஸ்அட்மின், ஓனர் ஆஃப் த குரூப் வந்து எஸ்அட்மின். எம்டி ஃபைல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அப்போ ஆர்னா என்ன, ரீடு, டபிள்யூனா ரைட்டு. அப்போ RW. அப்போ யூசருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ரீட் அண்ட் ரைட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப்புக்கு ரீட் அண்ட் ரைட் இருக்கு, அதர்ஸ்க்கு ஒன்லி ரீட் ரைட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. அப்போ htext.txt வந்து ரீட் ரைட் ரீடு. ஸோ ஃபைல் பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ டைரக்டரிக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதே வந்து நம்ம STATன்னு ஒரு கமாண்ட் போட்டு பாருங்க. STATன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன பண்றோம், ஒரு ஃபைலோட ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இப்போ ஹலோங்கிற ஒரு டைரக்டரியோட ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும்னா ஹலோ STAT ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதோட ஃபைல் சைஸ், பிளாக்ஸ், IO பிளாக் இது என்ன. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சஸ் வந்து 2 இருக்கு பாருங்க, 775. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்லையும் இருக்கு, வேர்ட்ஸ்லயும் இருக்கு. இது எது ஃபைல்ஸுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டைரக்டரிக்கு பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபைலுக்கு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 664 செட் ஆயிருக்கு. சிம்பிளா யூசர் ஐடி வந்து 1000, குரூப் ஐடி வந்து 1000. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி எந்த டேட்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு, எந்த டைம்ல கிரியேட் ஆயிருக்கு, எப்போ சேஞ்ச் பண்ணலாம், எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த STAT கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து ரீட் பண்ணணும்னா நியூமரிக் வேல்யூ என்ன 4. ரீடுக்கு வந்து ரீடுனா ரீட் பண்ணா என்ன வேல்யூ கொடுக்கணும் 4. ரைட் பண்றதுக்கு ரைட் பண்ற வேல்யூ வந்து எவ்வளவு 2. ஓகே. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன வேல்யூ, சாரி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெல்லிங் தப்பு. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன வேல்யூ, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 1. ஸோ இப்போ ரீடுனா 6, ரீட்னா 6, டபிள்யூன்னா ரைட்டுக்கு வந்து W, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு X. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரிக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்னு இருக்கு யூசருக்கு, அதான் 7. அடுத்து யூசருக்கும் குரூப்புக்கும் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு. ஸோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் R அண்ட் X தான் இருக்கு. ஸோ அப்போ ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் தான் இருக்கு 5. ஸோ இதுதான் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்க என்ன ஆயிருக்கு, டிஸ்பிளே ஆயிருக்கு 775 சொல்லிட்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து 664, அதாவது ரீட் வந்து 4, ரைட் வந்து 2. அப்போ ரீட் அண்ட் ரைட் 6. ஸோ இந்த வேல்யூ தான் இங்க வந்து இதாயிருக்கு. ஸோ நியூமரிக் வேல்யூனா 664, சிம்பாலிக் வேல்யூனா ரீட் ரைட் ரீட். ஓகேங்களா? ஸோ இதை தனித்தனியா பார்க்கணும்னா ஒரு கமாண்ட் இருக்கு, STAT -C கேப்ஸ் A கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ ஹலோன் டைரக்டரிக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. என்ன பெர்மிஷன் இருக்குது உங்களுக்கு, சிம்பாலிக் ஃபார்மேட்ல லிங்க் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. இதே இது நியூமரிக்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், ஸ்மால் a கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக் ஃபார்மேட்ல வந்து டிஸ்பிளே ஆகும் 775. அதாவது ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டா 7, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் 7, அடுத்தது ரீடு அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும்தான் இருக்கு, ரைட் இல்லை, அதனால 5. ஓகேங்களா? அப்போ 4 + 2 + 1 = 7. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூசருக்கு செட் ஆயிருக்கு, குரூப்புக்கு செட் ஆயிருக்கு. அதர்ஸுக்கு மட்டும் 4 + 1, அதாவது ரீட் + எக்ஸிக்யூட் = 5 அப்படின்னு செட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஃபைல் பெர்மிஷன்ல LSனா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், STAT கமாண்டை எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். 2 கமாண்டுமே நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா ஃபைல் பெர்மிஷன் எப்படி செட் ஆயிருக்குது செக் பண்றதுக்காக அந்த கமாண்டை நம்ம
யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூமாஸ்க்னு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் லினக்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஃபைலோ டைரக்டரியோ, சரிங்களா? ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பாருங்கள், இப்போ ls-ll போட்டு பாருங்கள், ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இது ஃபைல் ஒன்றுக்கு என்ன மாதிரி செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் வந்து ஓனருக்கு வந்து ரீட் ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்புக்கு ரீடு, அதர்ஸ்க்கு ரீடு, சரிங்களா? ஸோ 6 4 4. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபைலுக்கு க்ரியேட் ஆகுது. ஒரு நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன், மேக் டைரக்டரி ஃபைல் டைரக்டரி 1 டைரக்டரி 1. ஸோ இது நம்ம போட்டு பார்க்கலாம், ls-ll. ஸோ டைரக்டரியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீன் இருந்தால் அது டைரக்டரி, சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஓனருக்கு இருக்குது, குரூப்புக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்டு, அதே மாதிரி அதற்கும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு ஃபைலோ அல்லது டைரக்டரி க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெர்மிஷன் வந்து செட் ஆகும். அதாவது ஃபைலுக்கு வந்து 644, சரிங்களா? அதே மாதிரி டைரக்டரிக்கு வந்து 755, ஓகேங்களா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது கிரியேட் ஆகுது? டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆகுது, ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி டைரக்ட் கிரியேட் பண்ணாலும். அது எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூமாஸ்க்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் யூமாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா 022, ஓகே, 022 இது வந்து ரூட் யூசருக்கு. இது நீங்கள் சூப்பர் யூசருக்கு ஒரு யூமாஸ்க் செட் ஆகிருக்கும், அதே மாதிரி யூசருக்கு வந்து நார்மல் யூசருக்கு ஒரு யூமாஸ்க் வேல்யூ வந்து செட் ஆகிருக்கும். இப்போ வந்து ரூட் யூசரோட யூமாஸ்க் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 022. இது நான் என்ன பண்ணுறேன், யூசர் போங்க, ஸ்விட்ச் யூசர் admin ஒரு யூசர் இருக்காரு இதில். ஸோ அதில் நான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ அவர் இது நீங்கள் யூமாஸ்க் போட்டு பாருங்கள், என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 002, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான், யூமாஸ்க் வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுது, ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகுது. ஸோ 002ங்கிறது யூசரோட யூமாஸ்க் வேல்யூ, நார்மல் யூசரோட யூமாஸ்க் வேல்யூ. அதே மாதிரி ரூட் யூசருக்கு வந்து யூமாஸ்க் வேல்யூ டிஃபர் ஆகும், அவருக்கு வந்து 022, சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். டச் யூ ஃபைல் 1 கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன், மேக் டைரக்டரி யூ டைரக்டரி 1. ஓகே, ஸோ இப்போ ls-ll. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து ரீட் ரைட்டு, ரீட் ரைட் ரீட் யூ ஃபைல் 1. அதே மாதிரி டைரக்டரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், சரிங்களா? இது நம்ம சூப்பர் யூசரில் கிரியேட் பண்ணியிருந்தோம் ரூட் யூசருக்கு. அதில் என்ன மாதிரி கிரியேட் ஆகிடும், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு யூமாஸ்க் வேல்யூ டிஃபர் ஆகுதுல்ல. இப்போ இதில் ls-ll போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபைல் 1 கிரியேட் பண்ணேன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் யூசர்லேருந்து கிரியேட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ஓனருக்கு செட் ஆகுது. இது நான் ஃபைல் வந்து இதுக்கு கிரியேட் பண்ணுறேன், எங்கே யூசர்லேருந்து கிரியேட் பண்ணால் ரீட் ரைட்டு. ஸோ ரெண்டுக்கும் ஒரே இதான் செட் ஆகுது. ஆனால் குரூப்பு பாருங்க, இங்கே வந்து ரீட் ரைட் இருக்குது, ஆனால் ரூட் யூசர்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒன்லி ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அதர்ஸ்க்கும் ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் யூசர்லேருந்து கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
யூசருக்கும் குரூப்புக்கும் ரீட் ரைட் பெர்மிஷன் இருக்கு, அதர்ஸ்க்கு மட்டும் ரீட் பெர்மிஷன் இருக்கு. அதே மாதிரி டைரக்டரி பாருங்க, ரூட் யூஸ்லேருந்து கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் வந்து ஓனருக்கு இருக்கு, குரூப்புக்கு வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், அதே மாதிரி அதர்ஸுக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். இங்கே டைரக்ட் யூசரில் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், அதாவது 755 775 டைரக்டரி கிரியேட் ஆகுது. இதில் ரூட் யூசரில் வந்து நீங்கள் யூசர்லேருந்து நீங்கள் நியூவாக டைரக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா 775 பெர்மிஷன் அந்த இதில் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 66 ரீட் ரைட் வந்து ரீடும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா 664 ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா யூசர்லேருந்து கிரியேட் பண்ணிங்கன்னா 664னு ஃபைல் கிரியேட் ஆகுது. டைரக்டரிக்கு வந்து 775, ஃபைலுக்கு வந்து 664. ஓகேங்களா? ஸோ இது யூசரோட யூமாஸ்க் வேல்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு நியூவாக ஃபைல் டைரக்ட் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூமாஸ்க் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுது. யூசரோட யூமாஸ்க் வேல்யூ வந்து 002. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? பட் யூமாஸ்க் வேல்யூ வந்து 002. இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுக்கு வரும் 002, எந்த ரூட் யூசருக்கா இல்லை இதுக்கா செக் பண்ணலாமா? இப்போ நம்ம இதில் இருக்கோம், ரூட் யூசரில் இருக்கோம். யூமாஸ்க் வேல்யூ வந்து 022ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து ரூட் யூசரோடது. ஓகே, இது வந்து ரூட் யூசரோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசருக்கு என்ன வேல்யூ இருக்கும்? su-s-admin. ஸோ இதோட யூமாஸ்க் வேல்யூ 002. இதோட யூமாஸ்க் வேல்யூ என்ன? 002. சரி, இது வந்து யூசருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? இதே வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசரில் வந்து ரூட்டில் வந்து எப்படி கிரியேட் ஆகுது? ரூட் யூசருக்கு ஒரு டைரக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ ரூட்டுக்கு டைரக்டரி கிரியேட் பண்ண என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டரிக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டு அப்போ 7, ரீட் அண்ட் எக்ஸிக்யூட்டு அப்போ 5, ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் 5. அப்போ ரூட் யூஸ்லேருந்து கிரியேட் பண்ணால் ஒரு டைரக்டரிக்கு டிஃபால்ட் வேல்யூ எது செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 755. ஓகே, 755 செட் ஆகுது. 755னா ஓனருக்கு வந்து 7, குரூப்புக்கு 5, அதர்ஸுக்கு 5. சரிங்களா? டைரக்டரிக்கு. அதே இது ஃபைலுக்கு என்ன கிரியேட் ஆகுது? ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் 1க்கு வந்து உங்களுக்கு ரீட் ரைட்னா ரீடுக்கு 4, ரைட்டுக்கு 2, அப்போ 644 வந்து கிரியேட் ஆகுது உங்களுக்கு. 644 ரீட் அண்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு குரூப்புக்கு வந்து ரீடு, அதர்ஸுக்கும் வந்து ரீடு. இது வந்து ரூட் யூசராக வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா டைரக்டரிக்கு இந்த வேல்யூ கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபைலுக்கு இந்த பெர்மிஷன் வேல்யூ கிரியேட் ஆகும். இதே யூசருக்கு நார்மல் யூசருக்கு வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ரூட் யூசரோட யூமாஸ்க் வேல்யூ வந்து 022, யூசரோட வேல்யூ வந்து யூமாஸ்க் வேல்யூ வந்து 002. அப்போ இங்கே என்ன ஆகும்? டிஃபர் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதோட வேல்யூ பாருங்க, உங்களுக்கு வந்து டைரக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 775 கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 775 டைரக்டரிக்கு வந்து என்ன கிரியேட் ஆகுது? 775. அதாவது குரூப்புக்கு ஓனருக்கு வந்து 7, குரூப்புக்கு 7, அதர்ஸ்க்கு வந்து
5. அதாவது ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அதர்ஸ்க்கு மட்டும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கும் டைரக்டரிக்கு. ஏன்னா டைரக்டரிக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆக எக்ஸிக்யூட் பெர்மிஷன் யூசர் ஓனர் குரூப் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? ரைட் ஆக்சஸ் மட்டும் மாறும். அதே மாதிரி ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ செட் ஆகுது? ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ரீட் ரைட்டு, ரீட் ரைட்டு, ரீடு, அதாவது 6 6 4. ஓனருக்கு 6, குரூப்புக்கு 6, அதர்ஸ்க்கு வந்து 4. அதாவது ஒன்லி அதர்ஸ் ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். குரூப் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓனரும் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். ஒரு ஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா, புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா, அப்போ 664 இதோட வேல்யூ 664. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூசரோட வேல்யூ வந்து நான் இதை எடுத்துடுறேன். இப்போ ரூட் யூசர் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூலாம் எப்படி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் வந்து டிஃபால்ட்டு டைரக்டரி வேல்யூ வந்து 66. அதே மாதிரி டிஃபால்ட்டு ஃபைல் வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 66. ஓகேங்களா? அதே மாதிரி டிஃபால்ட்டு டைரக்டரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 77. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துறேன், நான் யூசரோட கட் பண்ணி நான் இன்னொரு இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 66 வேல்யூவை வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டோட வேல்யூ உங்களுக்கு. ஓகே, ரூட்டோட வேல்யூ நீங்கள் கொடுக்கும்போது 0,222. ஸோ அப்போ 4, 2லேருந்து 6லேருந்து 2 வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 4. அதே மாதிரி 6லேருந்து இதை கழிச்சா சப்ட்ராக்ட் பண்ணால் 4. 0லேருந்து இது பண்ணால் உங்களுக்கு 6. ஸோ இப்போ ரூட்டில் பாருங்கள் ஃபைலோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 644. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலோட நீங்கள் எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகுது 644. இப்போ ரூட்டோட டிஃபால்ட் ஃபைல் கிரியேட் பண்ண வேல்யூ என்ன வருது 644. இப்போ இங்கேயும் என்ன வேல்யூ வருது, யூமாஸ் வேல்யூலேருந்து டிஃபால்ட்டாக உள்ள ஃபைல் வேல்யூவை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 644 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரூட்டில் யூஸர்லேருந்து கிரியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைலோட பெர்மிஷன் வேல்யூ வந்து கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு 77 போடுறேன் டைரக்டரிக்கு. ஓகே, டிஃபால்ட் டைரக்டரி வேல்யூ என்ன 77. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து ஃபார்முலா போட்டுக்கலாம், எந்த இடத்துல வேணுமோ அங்கே. ஓகே, ஸோ இப்போ வந்து 2லேருந்து 7 நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ என்டர் பண்ணுறேன், உங்களுக்கு -5 கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை என்ன பண்ணுறேன், இங்கே காப்பி பண்ணுறேன், இங்கே காப்பி பண்ணுறேன். ஓகே, 755 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் 77022 இது பண்ணிங்கன்னா அந்த மைனஸ் இருக்காது. ஸோ நான் லெஸ்லேருந்து ஹையர் உங்களுக்கு இது பண்ணுறதுனால உங்களுக்கு -5 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 755 வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 755. இதே இது உங்களுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை எடுத்துடுறேன். இதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இது நார்மல் யூஸருக்கு வேல்யூ யூமாஸ்க் வேல்யூ என்ன, இப்போ இங்கே வந்து சேம் அதே தான். யூசர் கிரியேட் பண்ணால் டைரக்டரி வந்து எவ்வளோ வருது, 775 கிடைக்குது. ஸோ இதே இது ரூட்டுக்கு வந்து 75 கிடைக்குது. ஆனால் யூமாஸ்க் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிறதுனால உங்களுக்கு இது ஆகுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபைலுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபைலுக்கு வந்து 66. ஸோ இங்கே 66 சேஞ்ச் பண்ணுங்கள்.
6 6 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 664 சரிங்களா. ஸோ இப்போ இமாஸ் வேல்யூ டிஃபர் பண்ணி தான் உங்களுக்கு யூமாஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதாகுது சரிங்களா. ஸோ அப்போ ரூட்டோட வேல்யூ வந்து டிஃபால்ட் யூமாஸ்க் வேல்யூ வந்து 022. அதே மாதிரி யூசரோட வேல்யூ வந்து 0 0 2 சரிங்களா. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைலோ டைரக்டரியோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. லினக்ஸில் வந்து டிஃபால்ட் ஃபைல் வேல்யூ வந்து 66, டைரக்டரி வேல்யூ வந்து 77. அதே இதை வந்து ரூட் யூசரில் வந்து டைரக்ட்லி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு 755 பெர்மிஷனில் கிரியேட் ஆகும். ஃபைல் வந்து 644 கிரியேட் ஆகும். அதே மாதிரி யூசர் வந்து டைரக்ட்லி கிரியேட் பண்ணாருன்னா 775 பெர்மிஷன். அதே மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ணாருன்னா 664 கிரியேட் ஆகும். இதை எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூமாஸ்க் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுது. யூசரோட ரூட் யூசரோட யூமாஸ்க் வேல்யூ வந்து 022. யூசரோட யூமாஸ்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 002 சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைலோ டைரக்டரியோ வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து யூமாஸ்க். இந்த யூமாஸ்க் வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறேன். குளோபலாக வந்து எதில் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் டைரக்டரி இதில் ஃபைலில் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ப்ரொஃபைல் ஓகே. ப்ரொஃபைலில் இதாக இருக்குது பார்த்தீங்களா யூமாஸ்க். அதாவது யூசரோட ஐடி வந்து கிரேட்டர் தென் 199 இருந்ததுன்னா உங்களுக்கு 002. அதாவது கிரேட்டர் தென் 199னா இப்போ யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஐடி வந்து கிரியேட் ஆகும். யூசர் ஐடி 1000, 1002 அந்த மாதிரி கிரியேட் ஆகும். அப்போ யூசருக்கு வந்து கிரேட்டர் தென் 199 இருந்தால் 002. அப்போ யூமாஸ்க் வேல்யூ யூசருக்கு வந்து 002. இல்லைன்னா எல்ஸ் 022. இது வந்து ரூட் யூசருக்குள்ள. ரூட் யூசர் எப்பவுமே 0 to 192 தான் இருப்பார் சரிங்களா. ஸோ ரூட் யூசரோட யூசர் ஐடி வந்து அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து யூமாஸ்க் வேல்யூ வந்து 022. ஸோ இது வந்து குளோபலாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளோபலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. சாரி, இதே இது நீங்கள் வந்து யூமாஸ்க் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் 002. இப்போ யூமாஸ்க் வேல்யூ கொடுங்க, யூமாஸ்க் மாறிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. மேக் டைரக்டரி 2. அதே மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகிருக்கும் பாருங்கள். டைரக்டரி 2க்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, 775 வந்திருக்கு. ஓகேங்களா. இதே இது டைரக்டரி 1 யூமாஸ்க் வேல்யூ டிஃபால்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், 755 வந்திருக்கு. ஆனால் நம்ம யூமாஸ்க் வேல்யூ 002ன்னு மாற்றினதுக்கப்புறம் என்ன வேல்யூ வந்திருக்கு, 775 வந்திருக்கு. அதாவது யூசருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூட் இதுக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ரூட் யூசரால் மட்டும்தான், சூப்பர் யூசரால் மட்டும் தான் யூமாஸ்க் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து டெம்பரவரியாக தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. பெர்மனெண்ட்டாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ரொஃபைல் ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா ஒரு யூசருக்கு மட்டும் வேணும் அப்படின்னா, ஒரு இப்போ யூசர் இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்அட்மின் யூசருக்கு போகிறேன், Ctrl+L. ஸோ su-sadmin. ஓகே. ஸோ இப்போ நான் யூசருக்கு போகிறேன். இவரோட வேல்யூ வந்து இப்போது என்ன இருக்குது, 002 இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூமாஸ்க்கு 3மே 00ன்னு மாற்றிடுறேன். ஓகே. ஸோ இப்போ யூமாஸ்க் வேல்யூ வந்து என்ன ஆகும், 00ன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே கிரியேட் பண்ணுறது என்ன இதில் இருக்குது பார்க்கலாம். யூ டைரக்டரி 1 775ல் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் வந்து 664ல் இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம யூமாஸ்க் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோம். யூமாஸ்க் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்,
00 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். மேக் டைரக்டரி u டைரக்டரி 2. அதே மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். எம்டி ஃபைல் டச் u ஃபைல் 2. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பாருங்கள், சேஞ்ச் ஆகிருக்கா? டிஃபர் என்ன இருக்கு பாருங்க, 00 கொடுத்ததுனால எல்லாத்துக்குமே என்ன செட் ஆயிடுச்சு, 77 செட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஃபைலுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன ஆயிருக்கு, 66. டிஃபால்ட் வேல்யூ அப்படியே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ எது பேஸ் பண்ணி யூமாஸ்க் வேல்யூ 00 இருக்கிறதுனால. சரிங்களா? இதே இது வந்து நீங்கள் இப்படியும் மாற்றி கொடுக்கலாம். யூமாஸ்க் வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 00 இருக்கா? ஸோ இதே இது நான் என்ன பண்ணுறேன், யூமாஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். யூமாஸ்க் யூசர் ரீட் ரைட்டு எக்ஸிக்யூட்டு காமா குரூப்புக்கு வந்து ஒன்லி ரீடு கொடுப்பேன். அதே மாதிரி அதர்ஸ்க்கு வந்து நன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ யூமாஸ்க் வேல்யூ பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் 0037. இப்போ வந்து உங்களுக்கு 00037 கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், மேக் டைரக்டரி u டைரக்டரி 4. அதே மாதிரி மேக் டைரக்டரி u ஃபைல் 4. ஓகே, இப்போ எல்எஸ் போட்டு பாருங்கள், u டைரக்டரி 4 என்ன கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். யூசருக்கு மட்டும் ரீரைட் எக்ஸிக்யூட் இருக்கு, அப்புறம் குரூப்புக்கு ரீடு, அதர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே கொடுக்குற இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகும். அது எதை பேஸ் பண்ணி, டிஃபால்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். டிஃபால்ட் வேல்யூலேருந்து 66லேருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைலாக இருந்தால் 66, டைரக்டரியாக இருந்தால் டிஃபால்ட் வேல்யூ வந்து 77. ஸோ இதுலேருந்து உங்களோட யூமாஸ்க் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பெர்மிஷனாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இது வந்து எதில் பார்த்துருக்கோம் நம்ம, சிம்பாலிக் இதில் வந்து ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் காட்டுது. இதே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலோட இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். -c %a ஃபைல் u ஃபைல் 4 u டைரக்டரி பார்த்துருமா, டைரக்டரி எது வேணால் போடலாம். டைரக்டரி பார்த்தீங்கன்னா 740, அதாவது உங்களுக்கு ஆக்டலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு என்ன கமாண்டு, ஸ்டாட் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதே இது வந்து உங்களுக்கு இதில் பார்க்கணுன்னா கேப்சியை கொடுங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எல்லாம் ஒரு ரிமைண்டர் இது பண்ணுறோம். ஸோ இதே இது உங்களுக்கு வந்து பெர்மிஷனை வந்து சிம்பாலிக்கில் பார்க்கணும் அப்படின்னா கேப்சியை, ஆக்டலில் பார்க்கணும்னா ஸ்மால். சரிங்களா? ஸோ இது இது எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது, யூமாஸ்க் வேல்யூ பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது. யூமாஸ்க் வேல்யூ வந்து 0037. யூமாஸ்க் வேல்யூ நம்ம எப்படியும் கொடுக்கலாம், சிம்பாலிக்காகவும் கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஆக்டல்லையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னா இந்த யூமாஸ்க் வேல்யூவை வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். எங்கேருந்து ஸ்டோர் ஆகும், குளோபலாக எதில் போட்டிருக்கோம் நம்ம, இடிசி ப்ரொஃபைல் டைரக்டரியில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குது, இந்த இடத்துல யூசருக்கு வந்து 002, ரூட் யூசருக்கு வந்து 022. அதை எதை பேஸ் பண்ணி, கிரேட்டர் தென் 199 இருந்தால் 002, இல்லைன்னா 022. இப்போ யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 190, கிரேட்டர் தென் 190க்கு அப்புறம் தான் உங்களுக்கு யூசர் ஐடி கிரியேட் ஆகும். அதே இது பார்த்தீங்கன்னா ரூட் யூசர் வந்து 190க்குள்ளே தான் இருப்பார். சரிங்களா? ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆகிறதோ டைரக்டரி கிரியேட் ஆகுதோ அது யூமாஸ்க் வேல்யூ பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா குளோபலாக சேஞ்ச் ஆயிரும். இதே இது வந்து நீங்கள் இதில் பண்ணணும், ஃபைல் லெவலில் ஒவ்வொரு யூசருக்கு ரூட் யூசருக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா குளோபலாக செட், அந்த யூசருக்கு எப்போவுமே பெர்மனெண்டாக செட் பண்ணணும்னா பேஸ் ERCன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணிடணும். -a போட்டிங்கன்னா உங்களுக்கு
தெரியும். யூசருக்கு செட் பண்ணணும்னா ஸோ உங்களுக்கு வந்து யூஸராக இருந்தால் பேஷ் ஆர்சியில் இப்போ பேஷ் ப்ரொஃபைல் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து vi டாட் பேஷ் ப்ரொஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேஷ் ஆர்சிலே நீங்கள் என்வரன்மெண்ட் செட் பண்ணுற ஃபைல்லே நீங்கள் செட் பண்ணலாம். சரிங்களா? குளோபலாக செட் பண்ணணும்னா இடிசி ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணணும். யூசர் லெவலில் பெர்மனெண்டாக செட் பண்ணணும்னா இந்த ஃபைலில் நீங்கள் வந்து வியூ மாஸ்க் ஃபைலையாக செட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, இந்த செஷனில் நம்ம ஃபைல் பெர்மிஷன்லாம் எப்படி செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு டைரக்டரி இருக்குது. சரிங்களா? அதில் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். ls-ll. ஸோ லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ls கமாண்ட். ஸோ யூ ஃபைல்னு ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதோட பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட். அதாவது யூசருக்கு வந்து ஓனர் வந்து ரீட் ரைட் இருக்கு. அதே மாதிரி குரூப்புக்கு ரீட் ரைட்டு பெர்மிஷன் இருக்கு. அதர்ஸ்க்கு வந்து ரீட் ஒன்லி பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலை ஓப்பன் பண்ணி ஏதாவது இது எம்டி ஃபைலாக இருக்கு. சரிங்களா? ஸோ அது நான் ஏதாவது கண்டென்ட் ஏதாவது வந்து டைப் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்காக ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன எடிட்டர்? விஏ எடிட்டர். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரு வேர்டு ஏதாவது இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறது கமாண்ட் வந்து ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடு வந்து எனேபிள் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாவது வந்து டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் டெஸ்டிங் மோட். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் மோடு ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடு எனேபிள் ஆகும். ஸோ நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கிறோம். ஓகே, திருப்பி எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் மோடு வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ நம்ம கோலன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷிஃப்ட் கோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோலன்கிற அந்த இது எனேபிள் ஆகும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு வந்து W, கியூட் ஆகிறதுக்கு வந்து Q. ஓகே, ஸோ ஒரு ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்டி ஃபைலில் ஒரு கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு U ஃபைல் 1. ஓகே, அப்போ வந்து நம்மளால யூசரால ரீட் பண்ண முடியுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியுது. ஓகே, இதுமாதிரி குரூப்பாலேயே ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். பட் அதர்ஸ் ஒன்லி ரீட் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து பெர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா chmod 467 U ஃபைல் 1. ஓகே, ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பாருங்க. யூசருக்கு ஓனருக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கு. குரூப்புக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் இருக்கு. அதர்ஸுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், யூசர், ஸோ அவரால் என்ன பண்ண முடியும், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, யூ ஃபைல் 1. ஸோ இதில் கண்டென்ட் இருக்கு, ஒரு கண்டென்ட் மட்டும் ரீட் பண்ண தான் முடியும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ மாடிஃபிகேஷன் நீங்கள் ஐயை ப்ரெஸ் பண்ணோடனே அதில் என்ன வார்னிங் வருது பாருங்க, சேஞ்சிங் த ரீட் ஒன்லி ஃபைல். உங்களால எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, இதில் வந்து கண்டென்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெர்மிஷன் வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஆரம் யூ ஃபைல் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ப்ரொடெக்டட் ஃபைல் ரிமூவ் பண்ணவான்னு கேட்கு. எஸ், ஸோ எல்எஸ் ஃபைல் ரிமூவ் ஆயிரும். நமக்கு வந்து ரைட் பண்ண முடியாத வழியா, ஆனால் என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஒரு யூசரால வந்து ரீட் பெர்மிஷன் கொடுத்தா அவரால் ரைட் பண்ண முடியாது, ஆனால் அந்த ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணுற ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ பெர்மிஷன் செட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, chmod 467. நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், டச் யூ ஃபைல்
ஓகே, டிஃபால்ட் பெர்மிஷன் 664 வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அதாவது நான் என்ன பண்றோம், ch பெர்மிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு என்ன கமாண்ட், chmod. அதை வந்து 467 ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து என்ன கொடுத்தோம், 467 கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி அது வந்து ஆக்டல் இதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆக்டல் இதுல வந்து நம்பர்ஸ்ல வந்து நம்ம பெர்மிஷன் வந்து செட் பண்ணோம். இதுல வந்து சிம்பாலிக் இதுல வந்து எப்படி பெர்மிஷன் செட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கு, அப்போ ரீடு யூசருக்கு வந்து ரீடு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா 6 ரீட் பிளஸ் ரைட். ஓகேங்களா, ரீட் ரைட், அப்போ குரூப்புக்கு ரீட் ரைட். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா 7 இப்போ ரீட் ரைட் எக்ஸிக்யூட். இப்போ அதர்ஸுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட். எதுக்கு செட் பண்றோம், இது U5-2க்கு வந்து நான் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல செட் பண்ணோம், ஆக்டல்ல செட் பண்ணோம், அதாவது நியூமெரிக்ல செட் பண்ணோம். இதுல வந்து நம்ம சிம்பாலிக் இதுல வந்து நோட்டேஷன்ல வந்து நம்ம சிம்பாலிக் இதுல வந்து ஃபைல் பெர்மிஷனை வந்து செட் பண்றோம். ஸோ இப்போ ls-ll போட்டு பாருங்க. ஸோ ரீடு நம்ம எப்படி வந்து நியூமரிக்ல ஆக்டல் இதுல பெர்மிஷன் செட் பண்ணோமோ அதே சேம் இது இதுலயும் இதாயிருப்பாங்க. ரீடு ரீட் ரைட் ரீட் ரைட் எக்ஸிக்யூட். சரிங்களா, அப்போ ஒரு ஃபைல வந்து நம்ம ஆக்டல்லயும் வந்து பெர்மிஷன் செட் பண்ண முடியும், சிம்பாலிக் இதுலயும் நீங்க வந்து பெர்மிஷன் செட் பண்ண முடியும். சிம்பாலிக்னா யூசர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, குரூப்புக்கு என்ன ரைட் இருக்கு, ரீட் ரைட்டா, அதர்ஸுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த மாதிரி சிம்பாலிக்காவும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ரைட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்டல் மோட்ல எப்படி வந்து பெர்மிஷன் செட் பண்றது பார்த்துருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா வந்து சிம்பாலிக் இதுல வந்து எப்படி வந்து பெர்மிஷன் எப்படி செட் பண்றத பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ வந்து நம்ம ஆக்டல் நோட்டேஷன்லயும் வந்து பெர்மிஷன் செட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சிம்பாலிக் நோட்டேஷன்லயும் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ரீட்னா வந்து 4, ரீட் ரைட்னா 4 + 2 6, இப்போ 7னா 4 + 2 + 1, அப்போ ரீடுக்கு 4, ரைட்டுக்கு 2, எக்ஸிக்யூட் பண்றது x வந்து 1, அப்போ 7 ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஓகே ஓகே, ls போட்டு லிஸ்ட் இது ஃபைல்ஸ் பார்க்கலாம். U-file3ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. சரிங்களா, இப்போ அந்த ஃபைலோட பெர்மிஷன் என்ன இருக்கு, ls-ll. ஸோ U ஃபைலோட 3 பெர்மிஷன் வந்து ரீட் ரைட் ரீடுன்னு இருக்கு. சரிங்களா, யூசர் குரூப் அதர்ஸ். ஸோ இதுல வந்து நான் எல்லாருக்கும் வந்து யூசர்ஸ் குரூப் அதர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மட்டும் செட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம், chmod a + x. a + x யாருக்கு இது பண்றோம், U-file3க்கு வந்து செட் பண்றோம். இப்போ ls போட்டு ll லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கேன் வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்கு. ஏன்னா a + xனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஏனா ஆல், எக்ஸ்னா வந்து எக்ஸிக்யூட். ஆல் யூசர்ஸ் குரூப் அதர்ஸ் எல்லாருக்குமே வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷனை வந்து செட் பண்ண சொல்லி chmod கமாண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு ரீடுக்கு அப்புறம் ரீட் ரைட்டுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் யூசருக்கு, அதே மாதிரி அதை குரூப்புக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட், அதுமாதிரி அதர்ஸ்க்கு வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஆல் எக்ஸிக்யூட் கொடுத்தது ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், +x பதிலாக என்ன பண்ணணும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ ls போட்டு பாருங்க, ls-ll. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் U-file3க்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ U-file3க்கு வந்து ரீட் ரைட் ரீட் இருக்கு, அதர்ஸ்க்கு வந்து ரீடுன்னு இருக்கு. சரிங்களா, அதர்ஸ்க்கு வந்து ரீட் பண்ற ரைட்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ அந்த ரைட்ஸை வந்து ரீட் பண்ற ரைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அதர்ஸ்க்கு வந்து எந்த ரைட்ஸுமே இருக்கக்கூடாது. சரிங்களா, ரீடுங்கிற ரைட்டு கூட அதர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்றோம்னா, அதுக்கு சிம்பாலிக் நோட்டேஷன்ல நான் வந்து இப்போ என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன், சேஞ்ச் பண்றேன். சிம்பாலிக் நோட்டேஷன்ல வந்து அந்த பெர்மிஷனை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். அதாவது அதர்ஸ்க்கு ரீடுன்னு இருக்கிறத நன்னு வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அதர்ஸ்க்கு வந்து எந்த பெர்மிஷனுமே இருக்காது. சரிங்களா, இப்போ வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ அதர்ஸ்க்கு வந்து ஓ கொடுத்துட்டு ஈக்குவல் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கலன்னா
blank விட்டிங்கன்னா அது நன்னு எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ ch mod o ஈக்குவல் ஸ்பேஸ் blank, அதுக்கப்புறம் வந்து u ஃபைல் நேம் என்ன u ஃபைல் 3. ஸோ இப்போ ls போட்டு பார்த்தா பாருங்க. ஸோ வந்து உங்களுக்கு யூசர்ஸ்க்கு ரீட் ரைட் இருக்கு, அதே மாதிரி குரூப்புக்கு ரீட் ரைட் இருக்கு, அதர்ஸுக்கு வந்து எந்த பெர்மிஷனுமே உங்களுக்கு செட் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இருக்கிற ரீட் பெர்மிஷனையும் வந்து அதர்ஸ் நன்னு கொடுத்ததுனால, உங்களுக்கு பிளாங்க் கொடுத்ததுனால அந்த பெர்மிஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ சிம்பாலிக் நோட்டேஷன்லையும் நம்ம பெர்மிஷன் வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும். அதுவே ஆக்டல்ல பண்ணணும்னா நம்பர்ஸ் நியூமரிக்லையும் நம்ம ch mod கமாண்ட் யூஸ் பண்ணி பெர்மிஷன் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ch mod 77 பெர்மிஷன் கொடுக்க, அதே ஃபைலுக்கு வந்து u ஃபைல் 3க்கு வந்து 777 பெர்மிஷன் வந்து செட் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க ls-ll லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு u ஃபைல் 3க்கு ரீட் ரைட் எல்லா பெர்மிஷனும் செட் ஆயிருக்கும். ரீட் ரைட் எக்ஸிக்யூட், அதே மாதிரி குரூப்புக்கும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட், அதர்ஸ்க்கும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? ஸோ இதே இதை வந்து நம்ம குரூப் அண்ட் அதர்ஸுக்கு வந்து எந்த ரைட்ஸுமே இல்லாமல் நம்ம செட் பண்ணணும். ஃபுல் பெர்மிஷன் வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ u ஃபைல் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் ரீடு, அதாவது யூசருக்கு வந்து ரீட் ரைட்டு, குரூப்புக்கு வந்து ரீடு, அதர்ஸ்க்கு வந்து ரீடு இருக்கு. சரிங்களா? இதை வந்து நான் ஃபுல் ரைட்ஸ் வந்து யூசர் குரூப் அதர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன ch mod 77 7னா ஃபுல் ரைட்ஸ், அதாவது ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். ஃபுல் ரைட்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது யூசருக்கு 7, குரூப்புக்கு 7, அதர்ஸ்க்கு 7. ஸோ எதுக்கு u ஃபைல் 3ங்கிற ஃபைலுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ சூடோ இல்லைனால உங்களுக்கு வருது, சூடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ls-ll போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து குரூப்புக்கும் அதர்ஸ்க்கு வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, அதே ஃபைலுக்கு வந்து குரூப்புக்கும் அதர்ஸ்க்கும் வந்து பெர்மிஷனை வந்து ரிமூவ் பண்ண போறோம். சரிங்களா? குரூப்புக்கு எந்த பெர்மிஷனும் இருக்கக்கூடாது, அதர்ஸ்க்கு எந்த பெர்மிஷனும் செட் ஆயிருக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக் இதுல வந்து நம்ம ஆக்டல் இதுல வந்து பெர்மிஷன் செட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம சிம்பாலிக் நோட்டேஷன்ல வந்து பெர்மிஷன் செட் பண்றோம். இப்போ குரூப் அதர்ஸ்க்கு வந்து எந்த பெர்மிஷனுமே செட் ஆகாம ரிமூவ் பண்ணணும்னா go ஈக்குவல் டு பிளாங்கா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த பெர்மிஷன் வந்து ரிமூவ் ஆயிரும். u ஃபைல் 3. ஸோ பெர்மிஷன்லேருந்து வந்து சூடோ கமாண்ட் இது பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் உள்ள கமாண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ சூடோ ரைட்ஸ் நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சூடோ கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபைல் செட் ஆயிடுச்சு, பெர்மிஷன் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போட்டு ls போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூசருக்கு மட்டும்தான் வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்கு, மற்ற எல்லாருக்கும் வந்து பெர்மிஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. குரூப்புக்கும் ரிமூவ் ஆயிடுச்சு, அதர்ஸ்க்கும் வந்து பெர்மிஷன் செட் பண்ணியிருந்தது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டல்லையும் நம்ம பெர்மிஷன் செட் பண்ணலாம், அதே மாதிரி சிம்பாலிக் நோட்டேஷன்லையும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பெர்மிஷன் செட் பண்ணலாம். ஓகே, பிட் வந்து எப்படி செட் ஆயிருங்க பார்க்கலாம். இப்போ சில டைரக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ்ல வந்து ஸ்டிக்கி பிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ டெம்ப் டைரக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் டைரக்டரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ls-ld/temp. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டி வந்து செட் ஆயிருக்கும். டி செட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன பெர்மிஷன் செட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பிட்டுங்கிற பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட்ல டி வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஸ்டிக்கி பிட் பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டெம்ப் டைரக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து டி வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பிட் டைரக்ட் இருந்ததுன்னா அந்த ஃபைல் ஓனர் மட்டும் தான் வந்து டெலிட் பண்ண முடியும், வேற யாரும் அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ டெம்ப் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓனர் மட்டும்தான் அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ண முடியும், வேற யாரும் டெலிட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஃபைல் கிரியேட் பண்றது யார் ஓனரோ அவர் தான் வந்து டெலிட் பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி லினக்ஸ்ல சில டைரக்டரிஸ்ல வந்து அவங்க ஸ்டிக்கி பிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்டிக்கி பிட் செட் ஆகிருக்கு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா
டீங்கிறது லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ஸ்டிக்கி பீட்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், லாஸ்ட்ல டீன்னு வந்து உங்களுக்கு செட் ஆயிருந்தா அதுல வந்து அந்த டைரக்டரிக்கு வந்து ஸ்டிக்கி பீட் வந்து செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒரு ஸ்டிக்கி பீட் டைரக்டரி கிரியேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, மேக் டைரக்டரி -m 1777. அதாவது ஒன்னுங்கிறதா ஸ்டிக்கி பீட், சரிங்களா? 77ங்கிறது ஃபுல் ரைட்ஸ். என்ன பண்றேன், ஸோ ஆல்ரெடி டைரக்டரி இருக்கு, அதனால டெஸ்ட் 1ன்னு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்றேன். ஸோ பெர்மிஷன் இல்லைன்னு வருது, சூடோ பெர்மிஷன் கொடுக்கும். ஓகே, சூடோ வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் டைரக்டரி கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டைரக்ட்ல கிரியேட் பண்றதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருந்தால் தான் வந்து டைரக்டரி கிரியேட் பண்ண முடியும். சூடோ மேக் டைரக்டரி -m 177 test1 அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பெர்மிஷனோட ஸ்டிக்கி பிட் இதோட வந்து ஒரு டைரக்டரி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ ls ld test1 கொடுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டிக்கி பிட் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே இதை வந்து ஸ்டிக்கி பிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ch mod others o-t test1 சூடோ சூடோ கொடுக்க அடிக்கடி மறந்துடலாம். ஸோ சூடோ கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ls ld போட்டு பாருங்க, ls -ld போட்டீங்கன்னா அந்த டி வந்து உங்களுக்கு ஸ்டிக்கி பீட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டிக்கி பீட் கிரியேட் பண்ணணும்னா டைரக்டரிக்கு மேக் டைரக்டரி -m 177 ஒன்னுங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கி பீட் இது பண்றது. ஸோ இது எது பெர்மிஷன் நீங்க இது பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது 66 நீங்க என்ன பெர்மிஷன் செட் பண்றீங்களோ அது செட் ஆகும். டெஸ்ட் 2 ஸோ இப்போ ls -ld test2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு test2 சாரி இப்போ ரீட் ரைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கேப்ஸ் டீல வந்து ஸ்டிக்கி பீட் வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, இது எது 77 கொடுத்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் 3ன்னு மாத்துறேன், கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். மேக் டைரக்டரி -m 177 test4 சூடோ, சரிங்களா? சூடோ கொடுத்தா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால சூடோ பெர்மிஷன் இது பண்றேன். ஸோ இப்போ ls -ld என்ன டைரக்டரி test4ல தான் கிரியேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் டீல வந்து உங்களுக்கு ஸ்டிக்கி பிட் பெர்மிஷன் வந்து செட் ஆயிருக்கு. அதே இது வந்து நீங்க 66 கொடுத்தீங்கன்னா ரீட் ரைட்னா உங்களுக்கு கேப்ஸ்ல வந்து கிரியேட் ஆகும். test5 ஸோ இது ls -test5 போட்டு பாருங்க. ஸோ இதுவும் கேப்ஸ்ல வந்து கிரியேட் ஆகுது, சரிங்களா? இப்போ ஸ்டிக்கி பிட் கிரியேட் பண்ணோம்னா -m டைரக்டரிக்கு வந்து -m சுவிட்ச் கொடுத்துட்டு நீங்க 1 எந்த பெர்மிஷன் செட் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி பிட் வந்து செட் ஆயிரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? இப்போ ls -l which wall. ஸோ வால்ங்கிறது மெசேஜ் அனுப்புறதுக்காக நம்ம எல்லா யூசர்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கு வால் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அது எங்க இருக்கும், பின் டைரக்டரியில வால்ங்கிற கமாண்ட் இருக்கு, சரிங்களா? அதுல வந்து செட் யூசர் ஐடி செட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் செட் ஆயிருக்கும். ஏன்னா யூசர் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும், ஆனா அவரோட இதுக்கு மட்டும் தான் செட் பண்ண முடியும், மற்ற யூசருக்கு அவரால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு செட் யூசர் ஐடி வந்து செட் பண்ணுவாங்க. யூச் பாஸ்வேர்ட் இதில் செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, யூசருக்கு மட்டும் ரீட் ரைட் செட் யூசர் ஐடி செட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த செட் யூசர் ஐடிக்கு வந்து பெர்மிஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஏன்னா அவர் வந்து அவரோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் அவருக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் வேணும் அந்த டைமில். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூட் ப்ரிவிலேஜ் அந்த யூசருக்கு மட்டும்தான் ரூட் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ அந்த யூசரோட பாஸ்வேர்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். வேற எந்த யூசரோட பாஸ்வேர்டையும் அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும். எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LS-LL போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக LS-LL ETC பாஸ்வேர்டு ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைட் செட்டாக இருக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு LS-L $சிம்பிள் போட்டு which பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது செட் ஆகிருக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். RW செட் யூசர் ஐடி வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நார்மலாக உங்களுக்கு லாங் லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் செட் ஆகிருக்க வந்து டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா? LS-L $சிம்பிள் வித்தின் த பிராக்கெட்ல which என்ன கமாண்டு பாஸ்வேர்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த டைரக்டரியில பின் டைரக்டரியில உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்து செட் யூசர் ஐடி வந்து செட் ஆயிருக்கு. எதுக்கு செட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணு. இப்போ ரூட் யூசருக்கு வந்து யூசருக்கு வந்து ஒரு யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அவருக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் வேணும். ஸோ இப்போ அந்த டைம்ல அவருக்கு மட்டும் தான் பாஸ்வேர்டு, அவரோட பாஸ்வேர்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். மற்ற யூசரோட பாஸ்வேர்டு யாரையும் மற்ற யூசரோட பாஸ்வேர்டு எதையும் அவருக்கு சேஞ்ச் பண்ணுற ரைட்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து செட் யூசர் ஐடிங்கிற ஒரு ப்ரிவிலேஜ் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி CentOS யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு செட் யூசர் ஐடியை பற்றி டீப்பாக இருக்கு. சரிங்களா? ஸோ செட் யூசர் ஐடியை பற்றி டீப்பாக வேணும்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே இந்த செஷன்ல ஃபைல் ஓனர்ஷிப் பத்தி பார்க்க போறோம். மேனேஜிங் ஓனர்ஷிப். ஒரு யூசருக்கு வந்து குரூப் ஐடி எப்படி சேஞ்ச் பண்றது, குரூப் ஐடினா என்ன, யூசர் ஓனர்ஷிப்னா என்ன, ஃபைல் ஓனர்ஷிப்னா என்ன, சரிங்களா? இதை பத்தி பார்க்க போறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூசரா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் யூசர் கொடுத்து admin ஒரு யூசர் இருக்காரு. ஓகே, ஸோ இதில் LS ஃபைல் ஓனர்ஷிப் வந்து நம்ம செக் பண்ணணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் LS போட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். LS-LL. ஓகே, ஸோ இதில் ரெண்டு ஃபைல்ஸ், ஒரு டைரக்டரி இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதோட யூசர் ஓனர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா adminங்கிறது தான் யூசர் ஓனர்ஷிப். அதே மாதிரி குரூப் வந்து admin தான். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டைரக்டரி. இந்த டைரக்டரிக்கு ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா admin அந்த யூசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன குரூப்ல இருக்குன்னா adminங்கிற குரூப்ல இருக்கு. அதே மாதிரி ஃபைலுக்கும் சேம் அதே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு யூசரோட ஐடி என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா ID-U. ஓகே, ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன யூசரோட ஐடி வேல்யூ என்னன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ 1000 தான் இந்த யூசர் ஐடியோட வேல்யூ உங்களுக்கு. அதே மாதிரி இந்த யூசரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூசரோட ஐடி நேம் என்னன்னு பார்க்கறதுக்கு யூசர் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூசரோட யார் ஃபைல் ஓனர்ஷிப்போ இல்லை இந்த யூசரோட ஓனர்ஷிப்போட நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ admin. அதே மாதிரி இவரோட பிரைமரி குரூப், செகண்டரி குரூப் ரெண்டு இருக்கு. சரிங்களா? பிரைமரிங்கிறது வந்து நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகும். இல்லை நம்ம பர்டிகுலராக ஒரு குரூப் வந்து இண்டிவிஜுவலாகவும் நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது
கிரியேட் ஆகிற ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகிறதா உங்களுக்கு பிரைமரி குரூப். ஸோ அந்த பிரைமரி குரூப் நேம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா ID-GN. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி குரூப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SAdmin. சரிங்களா? அப்போ ஒரு யூசரோட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதான் பிரைமரி குரூப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி குரூப்போட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே இது செகண்டரி குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை நம்ம வந்து மல்டிபிள் குரூப்ல வந்து நம்ம மெம்பரா வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதோட செகண்டரி குரூப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன கமாண்டு ID-capsGN. ஓகே, capsGN கொடுத்தீங்கன்னா வேற ஏதாவது குரூப்ல மெம்பரா இருந்தாருன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு வீல் குரூப்ல மெம்பரா இருக்காது. வீல் குரூப்னா சூடோ ரைட்ஸ். சரிங்களா? அட்மின் ரைட்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது மேக் த அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு குரூப் தான் வந்து வீல். சரிங்களா? ஒரு யூசர் வந்து SAdmin யூசர் வந்து SAdminங்கிற ஒரு குரூப்லயும் இருக்காரு, யூசர் குரூப்லயும் இருக்காரு. அதே மாதிரி வீல்ங்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப்லயும் வந்து மெம்பரா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரைமரி குரூப், செகண்ட் இருக்கிறது வந்து செகண்டரி குரூப். சரிங்களா? அப்போ பிரைமரி குரூப் நம்ம இதுனா G வரும், ஸ்மால் G. செகண்டரி குரூப்னா கேப்ஸ் G. ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப் வந்து எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். ls-ll போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலு ஒரு டைரக்டரி இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோட ஃபைல் குரூப் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SAdmin ஒருத்தருக்கு தான் குரூப் ஓனர்ஷிப் இருக்கு. சரிங்களா? அவர் பிரைமரி குரூப். ஸோ அதனால அவரோட ஓனர்ஷிப் அந்த ஃபைலுக்கு வந்து ஓனர் குரூப் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? SAdminங்கிற யூசர்கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்றது பார்க்கலாம். சேஞ்ச் குரூப், ஒரு குரூப்பை சேஞ்ச் பண்றதுக்கு CHGRP. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், பிரைமரி குரூப் வந்து SAdminலேருந்து வீலுக்கு சேஞ்ச் பண்றேன். எந்த ஃபைலுக்கு? hText, அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே, டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ ls-ll போட்டு பாருங்க. ஓனர்ஷிப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, hText டாட் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ புதுசாக நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அகைன் டெஸ்ட் அப்படின்ட்டு test.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ ls-ll கொடுத்து பாருங்க. ஆனால் test.txtக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா SAdmin. ஏன்னா நம்மளோட பிரைமரி குரூப் வந்து ஓனர்ஷிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா SAdmin தான் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். hText.txt இதுக்கு மட்டும்தான் பிரைமரி குரூப் பார்ட் வந்து எதை ஓனர்ஷிப் எதை செக் பண்ணியிருக்கோம், வீல் குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், குரூப் இதே வந்து நியூ குரூப்புக்கு சேஞ்ச் பண்றேன். பிரைமரி குரூப்பா இப்போ இருக்கிறது வந்து SAdmin. SAdmin வந்து நான் என்ன பண்றேன், பிரைமரி குரூப் வந்து வீல் குரூப்பா சேஞ்ச் பண்ணணும். ID-GN பிரைமரி குரூப்போட நேம் வந்து இப்போ வந்து SAdmin இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த குரூப் வந்து நான் பிரைமரி குரூப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வீல் குரூப்பை வந்து நியூ பிரைமரி குரூப்பா வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா நியூ GRP கொடுத்துட்டு எந்த குரூப்புக்கு சேஞ்ச் பண்ண போறீங்களோ வீல் குரூப்புக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி குரூப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ID-GN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீல்னு வரும். இதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு என்ன குரூப்ல இருந்தது? SAdminல இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். test2. ஸோ இப்போ ls-ll போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், இப்போ test2 ஃபைல் வந்து உங்களுக்கு எதுல கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் குரூப்ல கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம பிரைமரி குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். எதுல இருந்து? SAdminல இருந்து வீல் குரூப்புக்கு வந்து பிரைமரி குரூப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு குரூப்பை வந்து நம்ம நியூ குரூப்புக்கு சேஞ்ச் பண்ணோம்னா என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஏற்கனவே இருக்கிற பிரைமரி குரூப்பை வேற ஒரு குரூப்புக்கு வந்து நம்ம பிரைமரி குரூப்பா சேஞ்ச் பண்ணணும்னா நியூ குரூப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம சேஞ்ச் பண்றோம். சரிங்களா? SAdminங்கிற குரூப்பை வீல் குரூப்பா சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
அதுக்கப்புறமா நம்ம நீங்கள் வந்து ஐடி கமாண்ட் குரூப் இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீலாக சேஞ்ச் ஆயிருக்கு, குரூப் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், எம்டி ஃபைல். அதை ஒன்று கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா test2 உங்களுக்கு வந்து எந்த குரூப் ஓனர்ஷிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீல் குரூப் தான் வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஓனர்ஷிப் ஆட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நியூ குரூப்லேருந்து உங்களுக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஜிஎன் போட்டு பாருங்க, உங்களுக்கு பிரைமரி குரூப் வந்து உங்களுக்கு எஸ் அட்மின் தான் இதாகும். சரிங்களா? இப்போ நியூ குரூப்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம். வீல் குரூப்ல இருந்து உங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்ணதுலேருந்து நீங்கள் குரூப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன குரூப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த குரூப் இதாகும். வீல் குரூப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம், வீல் குரூப்புக்கு வந்து இதாகும். பட் ஆனால் ஆக்சுவலாக நமக்கு இருக்கிறது வந்து எஸ் அட்மின். நீங்கள் எக்ஸிட் அந்த குரூப் இது பண்ணலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்க ப்ரைமரி குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் அட்மின். ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்எஸ் எல்எல் போட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ் அட்மின்ல இருக்குது. சில ஃபைல்ஸ் வந்து வீல் குரூப் ஓனர்ஷிப்பில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போ சுவிட்ச் யூசர் கொடுத்து ரூட் யூசருக்கு இதாகிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பிடபிள்யூடி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் யூசர் ப்ராம்ப்ட் வந்துட்டு, பட் ஆனால் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அட்மின்ல தான் இருக்குது. சரிங்களா? நம்ம யூசரோட ஹோம் டைரக்டரியில தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ls-ll நம்ம ரூட் யூசரில் தான் இருக்கோம். ஆனால் ஹோம் டைரக்டரி வந்து ரூட் யூசருக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். பட் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசரோட ஹோம் டைரக்டரியில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம எஸ்யூ மட்டும் கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு இது பண்ணோம். இதே எஸ்யூ ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டோட ஹோம் டைரக்டரிக்கு டைரெக்டாக உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும். ஸோ அந்த ஹைஃபன் கொடுக்கலன்னா உங்களுக்கு நீங்கள் கரண்ட்டாக எந்த டைரக்டரியில் இருக்கீங்களோ அந்த டைரக்டரியில் தான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த test2 இருக்குல்ல, ஸோ அதோட ஓனர்ஷிப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதான் யூசர் ஓனர்ஷிப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் chown ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், ரூட்டை வந்து யூசர் ஓனர்ஷிப் அந்த ஃபைலுக்கு ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரூட்டு test2. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ls-ll போட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, எஸ் அட்மின் வீல் இருந்தது. சரிங்களா? குரூப் ஓனர்ஷிப் வந்து வீலு, யூசர் ஓனர்ஷிப் வந்து எஸ் அட்மின். ஸோ இதை வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரூட் யூசருக்கு வந்து நான் ரூட் டைரக்ட்ல இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ரூட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். chown ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எந்த யூசருக்கு நீங்கள் ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்களோ அந்த யூசருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு test2ஓட ஓனர்ஷிப் யாருக்கு, ஃபைல் ஓனர்ஷிப் யூசர் ஓனர்ஷிப் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் யூசருக்கு இருக்கு. அதே மாதிரி குரூப் இது வந்து எதுக்கு இருக்கு, வீல் குரூப்புக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அகைன் என்ன பண்ணுறேன், எஸ் அட்மின் குரூப்பும் ஓனரும் வந்து எஸ் அட்மினே வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், chown எஸ் அட்மின். ஓகே, ஃபர்ஸ்ட் யூசர் எஸ் அட்மின் டாட் எஸ் அட்மின். ஸோ குரூப்பையும் யூசரையும் வந்து செப்பரேட் பண்ணணும்னா உங்களுக்கு டாட் இது பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே யூசரும் குரூப்பும் எஸ் அட்மினா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் டெஸ்ட்டுங்கிற ஃபைலுக்கு. ஓகே, +-ll. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா, எஸ் அட்மின் யூசர் ஓனர்ஷிப்பும் எஸ் அட்மின்னா குரூப்பும் வந்து எஸ் அட்மினா. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எப்படி இருந்தது, யூசர் வந்து ரூட்டாக இருந்தது ஓனர்ஷிப்பு, அதே மாதிரி குரூப் வந்து வீலாக இருந்தது. ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு டைரெக்டாக சேஞ்ச் பண்ணோம்னா chown எஸ் அட்மின்ங்கிறது யூசர், அதுக்கப்புறம் டாட் வச்சு நம்ம குரூப்பை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ் அட்மின் டாட் எஸ் அட்மின் கொடுத்தீங்கன்னா குரூப் ஓனர்ஷிப்பும் சேஞ்ச் ஆயிரும், யூசர் ஓனர்ஷிப்பும் வந்து அந்த ஃபைலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். சிபி test2ங்கிற ஒரு ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், test2 ரெண்டு இருக்குது, அதில் test2ங்கிற ஃபைலில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அது என்னென்ன பெர்மிஷன் இருக்குது செக் பண்ணிக்கலாம். ls-ll. ஸோ என்னென்ன பெர்மிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா test2 வந்து
SAdmin இருக்கு சரிங்களா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி ரூட் டைரக்டரிக்கு வந்து காப்பி பண்றேன். ஓகே, ரூட் டைரக்டரியில காப்பி பண்றேன். ஸோ அது என்ன பண்றேன்னா சிபி கமாண்ட் கொடுத்துட்டு டெஸ்ட் எந்த ஃபைலை காப்பி பண்ண போறனோ அந்த ஃபைலை இது பண்றேன். test2 எங்க காப்பி பண்றேன், ரூட் டைரக்டரியில test2 NAன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்டர் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ls-l இந்த ஆர்கியூமெண்ட் வந்து செக் பண்றேன். லாஸ்டா என்ன கமாண்ட் ரன் பண்ணோமோ அதை நான் செக் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம SAdmin டைரக்டரியில இருந்து கிரியேட் பண்ற ஃபைல் குரூப் வந்து எதுக்கு வந்து ஓனர்ஷிப் இருக்கு பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த NA வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து test2ங்கிற ஃபைல் வந்து ரூட் டைரக்டரியில வந்து ரூட்டுங்கிற இதுல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதே இது நான் என்ன பண்றேன், சிபி test2 ஓகே -a ஆட் பண்றேன். ஓகே, ஏ ஒரு சுவிட்ச் ஆட் பண்றேன். test2 ரூட் டெஸ்ட் NAக்கு பதிலாக ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ls-l சேம் அதே ஆர்கியூமெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இது ஆர்கியூமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக எங்கே இருக்குதாதுன்னு பார்த்தீங்கன்னா SAdmin ஓகேங்களா. டைம் ஸ்டாம்பை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ ஆக்சுவல் ஃபைல் இது வந்து பார்த்தீங்கன்னா 1950. ஓகே, ஸோ இது வந்து கிரியேட் ஆகிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு வந்து 2080. இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க, 20/20/08. இதே இது பார்த்தீங்கன்னா 1950. ஓகே, ஸோ லாஸ்ட் ஆர்கியூமெண்ட் சிபி காப்பி பண்ணும்போது நம்ம என்னங்கிற இதை வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணி லாஸ்ட் கமாண்ட் இது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் இதை வச்சு உங்களுக்கு வேரி ஆகும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்ல வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்புறம் வந்து நீங்க வந்து ஏ சுவிட்ச் நீங்க ஆட் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரியல் இது என்ன யூசர் இது பார்த்தீங்கன்னா SAdmin தான் வந்து test2க்கு சரிங்களா. ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ காப்பி பண்ணும்போது டைம் ஸ்டாம்ப் இது பண்ணி நம்ம இப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் பெர்மிஷனில் என்னென்ன நம்ம டாபிக்ஸ்லாம் பற்றி பார்த்துருக்கோம்னு சொல்லி ஒரு சம்மரி பார்க்கலாம். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் அண்ட் ACLs பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஃபைல் பெர்மிஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். டிஃபால்ட் டைரக்டரி பெர்மிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து யூமாஸ்க் வேல்யூவை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, யூமாஸ்க் வேல்யூவை வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, யூமாஸ்க் வேல்யூ வந்து எப்படி செட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது லிஸ்ட் பெர்மிஷன்ஸ் எப்படிலாம் வந்து பெர்மிஷன்ஸ் வந்து எப்படி லாங் லிஸ்ட்ல வந்து எப்படிலாம் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது என்னெல்லாம் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா LS கமாண்ட் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ST18 ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சரிங்களா. அதுலேயே வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஏன்னு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி வரும், கேப்ஸ் ஏ கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி வரும்னு பார்த்துருக்கோம். அதாவது ஸ்மால் ஏ வந்து கொடுத்தா என்ன மாதிரி வரும், கேப்ஸ் ஏ கொடுத்தா என்ன மாதிரி ST80 கமாண்ட் யூஸ் பண்ணா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா CH மோட் கமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து சிம்பாலிக் மோட்ல எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ஆக்டல் மோட்ல எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஓனர்ஷிப் வந்து எப்படி செட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். CH1 கமாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CH குரூப் ஒரு இதுக்கு வந்து எப்படி ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் குரூப் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது 2 கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். என்ன கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா CH1, அதே மாதிரி குரூப்புக்கு வந்து CHGRPன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஓகே, பெர்மிஷனை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.